327.69 கோடி செலவில் கட்டப்பட உள்ள 2404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் நிறைவுற்றிருக்கக்கூடிய திட்டப்பணிகள், புதிதாக தொடங்கப்பட வேண்டிய திட்டப்பணிகள் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியும் நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக என்ன மாதிரியான துறைகள், எந்தெந்த துறைகள்ல என்ன மாதிரியான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் பார்க்கும்போது, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் 8,58,39,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்கள், அதே போன்று வட்டாட்சியர் அலுவலகம் சொந்தமான பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 25 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய புதிய குடியிருப்புகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதே போல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327,69,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 2404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். அதே போல மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 58,50,00,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மீன் இறங்குதளங்கள், மீன் விதை பண்ணைகள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் என 10 முடிவுற்ற திட்டப்பணிகளையும், பால்வளத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டம் சூலக்கரை கிராமத்தில் 15,43,00,000 ரூபாய் செலவுல புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நாள் ஒன்றுக்கு 50 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடை தீவன தொழிற்சாலை ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் கூடுதாழை கிராமத்துல 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வலையுடன் கூடிய மீன்பிடி இறங்குதளம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதே போல கைத்தறி திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வளாகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல இந்து சமய அறநிலையத்துறையில 2024-25 நிதியாண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 1250 கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் 1250 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள உயர்த்தப்பட்ட நிதியுதவியான தலா 2,50,00,000 ரூபாய் வீதம் ஒட்டுமொத்தமாக 62,62,50,00,000 ரூபாய் வழங்க இருக்கக்கூடிய அடையாளமாக 12 திருக்கோயிலுடைய நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளும் இந்த திருப்பணிகளுக்கான வரைவோலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். எனவே பல்வேறு துறைகளில் நிறைவேற்றக்கூடிய திட்டப்பணிகள், புதிதாக தொடங்க வேண்டிய திட்டப்பணிகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தற்போது தொடங்கி வைத்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.